ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிட்டியா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பன்னீர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மட்டர் பன்னீர். இது சப்பாத்திக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். எதையுமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். வாங்க நம்ம மட்டர் பன்னீர் செய்ய ஆரம்பிச்சிடலாம். மட்டர் பன்னீர் செய்கிறதுக்கு முதல்ல கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக இங்கே 2 வெங்காயம், தக்காளி பழம் 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு சிறு துண்டு, பூண்டு 3 பல், முந்திரி பருப்பு 5 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இதை வதக்கிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிருச்சு. வெங்காயத்தை முதல்ல ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக அதில் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடும் சீக்கிரமே. இதில் எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சுங்க. இப்போ தக்காளி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரணும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கிரேவி செய்கிறதுக்கு வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளியும் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம பட்டாணியை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இங்கே பச்சை பட்டாணி 1/2 கப் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ் பட்டாணி தாங்க நல்லாயிருக்கும். அதனால் ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்திருக்கேன். பன்னீர் 100 கிராம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பட்டாணியில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளியும் ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிருச்சு. இதில் 2 இலை, சிறு துண்டு பட்டை, 1/2 டீஸ்பூன் சீரகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியா பொடி, 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இதில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம், கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் வேக வச்சுருந்த பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக வந்துருச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். 100 கிராம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம்.
கசூரி மேத்தி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். மட்டர் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.